ஒருநாள் இரணியகசிபு கோபமாக பிரகலாதனை அழைத்து கேட்டான். இரணியகசிபு, நீ எப்போதும் சொல்வது அந்த நாராயணன் யார்? என்னை விட பெரியவன் யாரும் இல்லை. அவன் எங்கே இருக்கிறான்? பிரகலாதன் அமைதியாகச் சொன்னான். அப்பா, என் நாராயணன் ஒரே இடத்தில் இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். காற்றிலும் இருக்கிறார், மண்ணிலும் இருக்கிறார், உயிருள்ள அனைத்திலும் இருக்கிறார். இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறார். இதைக் கேட்ட இரணியகசிபு இன்னும் கோபமடைந்தான். அவன் சிரித்து கேட்டான். அப்படியா? அவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறானா? அப்போ இந்த தூணிலும் இருக்கிறானா? பிரகலாதன் அஞ்சாமல் பதில் சொன்னான். ஆமப்பா, என் நாராயணன் இந்த தூணிலும் இருக்கிறார். தூண் உடையும் தருணம் இதைக் கேட்ட இரணியகசிபு கோபத்தில் அந்த பெரிய தூணை கதாயுதத்தால் அடித்தான். அந்த நேரத்தில் டம் 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 என்று ஒரு பெரும் சத்தம் எழுந்தது. அந்த தூண் நடுங்கியது. பிறகு கிர்ர் கிர்ர் என்று ஒரு பயங்கர கர்ஜனை. அந்த சத்தம் மாளிகை முழுவதும் அதிர்ந்தது. பூமி நடுங்கியது. தேவர்கள் கூட பயந்தார்கள். தூண் பிளந்து உடைந்தது. அதிலிருந்து சிங்கமுகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்மர் வெளிப்பட்டார். அவரின் கண்கள் நெருப்பு போல எரிந்தன. அவரின் கர்ஜனை மூவுலகையும் அதிரச் செய்தது. போரின் தொடக்கம். நரசிம்மரை பார்த்ததும் இரணியகசிபு முதலில் அதிர்ந்தான். ஆனால் அவன் பெருமிதமாக சிரித்தான். நான் அழியாதவன், என்னை யாராலும் கொல்ல முடியாது என்று கத்தினான். அவன் தனது கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு நரசிம்மரிடம் பாய்ந்தான். கடும் மோதல். இரணியகசிபு மிகுந்த வலிமையுடன் தாக்கினான். அவன் தனது ஆயுதங்களை வீசியான். நரசிம்மரை அடிக்க முயன்றான்.